மண்டபத்தில் இன்று வீசிய பலத்த சூறைக்காற்றின் காரணமாக வடக்கு கடலோர பகுதியில் மராமத்து பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதமடைந்துள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு கடற்கரை பகுதியில் களஞ்சியம், ஷேக் அப்துல் காதர், இஸ்மத் இனூன், ரவி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட படகு உரிமையாளர்களுக்கு சொந்தமான விசைப்படகுகள் மராமத்து பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று அதிகாலை 2 மணி முதல் மண்டபத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த படகுகளை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து மண்டபம் மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதமடைந்ததால் மீனவர்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். மீன்வளத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து ஆய்வு செய்து எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். நேற்று இரவு சரியாக 2 மணி அளவில் சூறாவளி காற்று வீசி மண்டபம் விசைப்படகுகள் 10க்கு மேற்பட்ட படகுகள் கரை ஒதுங்கி நிறைய சேதாரம் ஆகிவிட்டது. இந்த சேதாரத்தை சரி செய்யறதுக்கு தமிழக அரசாங்கம் எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக இந்த மீனவர் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கின்றேன். மண்டபத்தில் இன்று வீசிய பலத்த சூறைக்காற்றின் காரணமாக வடக்கு கடலோர பகுதியில் மராமத்து பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதமடைந்துள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு கடற்கரை பகுதியில் களஞ்சியம், ஷேக் அப்துல் காதர், இஸ்மத் இனூன், ரவி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட படகு உரிமையாளர்களுக்கு சொந்தமான விசைப்படகுகள் மராமத்து பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று அதிகாலை 2 மணி முதல் மண்டபத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த படகுகளை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து மண்டபம் மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதமடைந்ததால் மீனவர்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். மீன்வளத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து ஆய்வு செய்து எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். நேற்று இரவு சரியாக 2 மணி அளவில் சூறாவளி காற்று வீசி மண்டபம் விசைப்படகுகள் 10க்கு மேற்பட்ட படகுகள் கரை ஒதுங்கி நிறைய சேதாரம் ஆகிவிட்டது. இந்த சேதாரத்தை சரி செய்யறதுக்கு தமிழக அரசாங்கம் எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக இந்த மீனவர் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கின்றேன். மண்டபத்தில் இன்று வீசிய பலத்த சூறைக்காற்றின் காரணமாக வடக்கு கடலோர பகுதியில் மராமத்து பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதமடைந்துள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு கடற்கரை பகுதியில் களஞ்சியம், ஷேக் அப்துல் காதர், இஸ்மத் இனூன், ரவி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட படகு உரிமையாளர்களுக்கு சொந்தமான விசைப்படகுகள் மராமத்து பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று அதிகாலை 2 மணி முதல் மண்டபத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த படகுகளை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து மண்டபம் மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதமடைந்ததால் மீனவர்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். மீன்வளத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து ஆய்வு செய்து எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். நேற்று இரவு சரியாக 2 மணி அளவில் சூறாவளி காற்று வீசி மண்டபம் விசைப்படகுகள் 10க்கு மேற்பட்ட படகுகள் கரை ஒதுங்கி நிறைய சேதாரம் ஆகிவிட்டது. இந்த சேதாரத்தை சரி செய்யறதுக்கு தமிழக அரசாங்கம் எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக இந்த மீனவர் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கின்றேன். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.